ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரீன் ரோஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துறோம். செய்யறதுக்கு முன்னாடியே ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்த போகிறேன். உப்பு எதுக்கு அப்படின்னா டேஸ்ட்டை கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சேர்த்து டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுக்குறக்கு. 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவும் ஒரு 100 கிராம்லேருந்து சக்கரை சேர்த்துறேன். இந்த சக்கரை வந்து நம்ம பொடிக்கக்கூடாது. 100 கிராம்லேருந்து 75 கிராம் வரைக்கும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பவுடர் சுகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 கிராம் நான் சேர்த்துறேன். எதுக்கு வந்து நம்ம சேர்த்துறோம் அப்படின்னா பவுடர் சுகர் சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஆனால் முழு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் ஆகிட்டு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான். அடுத்ததாக 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு பிணைஞ்சிக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு பால் தேவைப்படாது, ஆனால் நம்ம எதுக்கும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான அதாவது கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தேய்க்க ஆரம்பிச்சிக்கலாம். எதுக்கு 10 நிமிஷம் விட்டதுன்னா நம்ம சக்கரை செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்டராக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரியே ஷேப்ஸில் வந்து நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைமண்ட், ஸ்கொயர் எதுனாலுமே வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீத்தல் போடலாம். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி சைட் கீத்தல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா க்ராஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 10-15 நிமிஷமாவது மாவு பிணைஞ்சு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். ஏன்னா அந்த ஈரப்பதத்தோடையே இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். மாவு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்குவேன். கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து எடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதும் நிறையா போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு தான் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நிறைய போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஆயிரும். இப்போ பார்த்திங்களா, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சோன்னே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20லேருந்து 35 பீஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதை அத்தனையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக போட்டால் உங்களுக்கு கிளறக்கும் கஷ்டமாக இருக்கும், எடுக்கவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன்னே தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் வந்து லைட்டாக மாறி இருக்குது. நல்லா கோல்டு ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். இது நீங்கள் எடுத்த பிறகு லைட்டாக உங்களுக்கு நவுத்த மாதிரி தான் இருக்கும் சூடாக இருக்கும் போது. ஆனால் சூடு ஆறின பிறகு நல்லா சூப்பராக க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூடு ஆறின பிறகு நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா சர்க்கரை பவுட்ரு பண்ணாமல், அந்த சர்க்கரை எல்லாம் இந்த பிஸ்கட் மேலே அப்படியே அழகாக ஸ்ப்ரிங்கிள் ஆகிட்ருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான நம்ம எடுத்தால் போதும். ஸோ இப்போ சூப்பராக கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.